அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல 26வது நாள்ல விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளையும் சுற்றுப்பயணம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சாரு. சாத்தூர்ல பேசின புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது திமுகவுக்கு பயமாகிடுச்சு. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில 27,779 பேர் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு அதிமுக சார்பில் முறையிட்டோம். அதனால அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியிலையும் 12,085 பேர் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு முறையிட்டிருக்கோம். அந்த வழக்கு இப்போ நிலுவையில இருக்கு. இதே மாதிரி டி நகர் தொகுதியிலையும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் போலியா சேர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த வழக்கும் நிலுவையில தான் இருக்கு. திமுகவோட மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுருகன் பொய்யான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல எடப்பாடி பழனிசாமி வாக்காளர் பட்டியல் திருத்தம் பத்தி வாய் திறக்காதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. துரைமுருகன் மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு, ஆனா அவர் தப்பு செஞ்சா கண்டிப்போம். ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுக தான் போலி வாக்காளர்களை சேர்க்கறதுல மும்மரமா இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் போராட்டம் தான். மக்கள் அவ்வளோ பிரச்சனையில இருக்காங்க. திமுக தன்னோட சொந்த கட்சிக்காரங்கள்ட்டயே செல்வாக்கு இழந்துடுச்சு. மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கு இழந்துருச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி படு தோல்வி சந்திப்பது உறுதி. சென்னை மாநகராட்சி தேர்தல்ல கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ண ஒருத்தரை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பிடிச்சு போலீஸ்ட கொடுத்தாரு. ஆனா அன்னைக்கு ஒப்படைச்சவரை கைது செஞ்சாங்க. கள்ள ஓட்டு போட்டவரை விடுவிக்கவும் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட திமுக கட்சிக்கு எங்களை பத்தி விமர்சனம் செய்யறதுக்கு அருகதையே கிடையாது. அம்மா இருக்கும்போது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்துச்சு. அப்போ 1 மணி நேரத்துல 1200 ஓட்டுகளை பதிவு செஞ்சாங்க.